இங்க சாரோட ஃப்ரெண்டு குமார ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப சாருக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பின விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்ப அழுகுறா. அண்ட் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி குமார் வீட்ல இருக்கானா பாரு அவனை திட்டுன்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா அவன் வீட்ல எல்லாம் தெரிஞ்சதுமே போனை கட் பண்ணிடுறா. அப்பன்னு பார்த்து மொய் விருந்து சாப்பிட்டு இந்த பொண்ணோட அம்மா கம்மியா மொய் வச்சிடறாங்க. அதை பார்த்ததுமே இந்த குமாரோட அம்மா அசிங்கமா திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. சோ இந்த பொண்ணு கோவத்துல சாரோட ஃப்ரெண்டு சொன்னதை குரூப்ல அனுப்பி விட்டுறா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. அதே சமயம் இந்த பொண்ணோட அம்மா கிட்டே சொல்லிடுறா. குரூப்ல பார்த்த குமாரோட ஃப்ரெண்ட்ஸுங்களா குமார் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்புறானுங்க. ஆக்சுவலா குமாரோட ஃப்ரெண்டும் சாரும் ஏற்கனவே லவ் பண்ணிருப்பாங்க. இதை கேட்டதுமே இவனே ஷாக் ஆவறான். அதே டைம்ல மொய் வைக்கலன்னு சொல்லிட்டு தின்னதால குமாரோட அம்மாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சாரோட அம்மா வீட்ல போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் அண்ணன் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு குமாரோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா இங்க குமாருக்கு டேம்ல இருந்து விழுந்தவனை காப்பாத்துறதுக்காக சால்வெல்லாம் போட்டு பெருமைப்படுத்துறாங்க. குமார் கிட்ட கேட்கும்போது தான் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே சாரு லவ் பண்றவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா இங்க குமாரோட வீட்ல இவங்க ரெண்டு குடும்பமும் செம்மையா அடிச்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த நாய் அந்த பக்கம் ஓடி வருது. அதை பார்த்ததுமே ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்கேயே எல்லாரும் பேசி நடந்து போச்சு. சோ இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சலாம் முடிவு பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கேட்காமலே கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கேட்ட குமாரம் கல்யாணமே வேணாம்னு சொன்னவன் சாருன்றதால கல்யாணத்தை ஓகே பண்ணிடுறான். ஆனா இதெல்லாம் கேட்டதுமே சாரு லவ் பண்றோம் மனசுடைஞ்சு போயிடுறான். அப்பன்னு பார்த்து சாருவோட அண்ணன் ஊர்ல இருந்து வரான். அதை பார்த்த இவன் கண்டிப்பா ஏன்னா நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் கோவமா தான் வரான். ஆனா இந்த ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததுமே அவனுமே எல்லாம் மறந்துட்டு நிச்சயத்துல கலந்துக்கிறான். ஆனா இப்பதான் மார்க்கெட்டுக்கு போன சாரு இங்க வந்து பாக்குறா. பார்த்தா இந்த பொண்ணுக்கு இவ இல்லாமலே நிச்சயதார்த்தம் பண்ண விஷயம் தெரிஞ்சதுமே கோவப்படுறா. எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையவே கிடையாது, நான் இவனதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறா. இப்போ என்னோட நாயை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு அங்க வந்து கிளம்புறான். அதே டைம்ல அந்த நாயை எப்படியாச்சும் கொன்னே அவனு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஊர் மக்கள் எல்லாருமே ஏதோ பண்ணி பாக்குறானுங்க. ஆனா அந்த நாய் எப்படியோ தப்பிச்சிருது. அப்ப போகும்போது சாரு பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. அந்த நாயுமே கிட்ட வருது. ஆனா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நாய் கிட்ட கத்தியை காமிக்கிறான். அதை பார்த்ததுமே அந்த நாய் அங்க இருந்து ஓடி போயிடுது. நீங்களா எப்ப திருந்துறீங்களோ அப்ப நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து காட்டுக்குள்ள ஓடி போயிடுது.